எடப்பாடி பாரு, அவன் சாதனை பாரு, அவன் எவ்வளவு ஃப்ராடுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். முதல் நாள் வந்து காலை பார்த்து கும்பிட்டு தவழ்ந்து போய் கூப்பிடுறான் தாமராந்தாரி. மறுநாளுக்கு அம்மா ஜெயிலுக்கு போகுது, திரும்பி கூட பார்க்கலையா. நீ சோறு தின்னா பாரு பார்க்கவே இல்லையா. ஏன் இளம் நீ அசேம் பாஷா எத்தனை தடவை பிரியாணி போட்டுப்பாரு. அவருக்காக நீ பிரியாணி நன்றி கூட இருக்கல. அவர் செத்ததுக்கு நீ போய் அவரு கூட்டு குழந்தை அவன் பிள்ளைக்கு அவன் கூட இருக்க. உனக்கே இப்படி சாப்பாடு போட்டதுக்கு இப்படி முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலாவை போய் மறுநாளே பார்க்கலையா. அவனா நன்றி கேட்டான். அவனை எப்படி அந்த முதலமைச்சர் தகுதி உள்ளவன். இதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மக்கள் சாதாரணமா உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி இப்ப முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு, பெருமையா நன்றியா சொல்றீங்களா? உங்களுக்கு எவ்வளவு நன்றி தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் பதவி நாற்காலி கொடுத்த சசிகலாவை போய் உடனே மறுநாள் ஜெயில போய் உட்கார வேணும். ஜெயில போய் கிடப்ப நாங்க கலைஞர் முதலமைச்சராக இருந்தோம், நாங்க அமைச்சராக இருந்தோம். அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. மறுநாள் நாங்க ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணோம், சிலை சென்றோம். நாங்க போராட்டம் பண்ணோம், சிலை சென்றோம். அந்த முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலாவை நீங்க கோயில் கட்டு கும்பிடணும்ல. இவ்வளவு நன்றி கேட்டவர்கள்லாம் உங்களுக்கு எப்படி வாக்காளர்களுக்கு நன்றி காட்டுவார்கள்? எப்படி தினமலர் எப்படி காட்டுவாங்களா? சசிகலா சாதாரண கல்லாக்குட்டி சிங்காரம் வந்த எடப்பாடியை வந்து முதலாளியாக்கிட்டு முதலமைச்சர் நாட்டினுடைய முதலமைச்சர் 4 ஆண்டு காலம் சொல்றேன். நான் சாதாரண நீ சாதாரண கேள்வி நன்றி கேட்டவா நீ சசிகலா வச்சே நீ இவ்வளவு எத்தனை கோடி இப்ப சொத்து சம்பாதிச்சிருக்கான். கோயில் கட்டுக்கு போனவா சசிகலாவை? சாதாரணமா இப்ப சங்கரே இப்ப நான் வந்து ஆகிறதுக்கு மாவட்ட எனக்கு எப்படி நிக்கலாம் உட்கார பண்ணுறேன். எவ்வளவு விசுவாசம் ஒரு முதலமைச்சர் விசுவாசம். பேராட்சி மன்ற தலைவராக அவன் பேராட்சி செயலாளராக ஆக்குவதற்கு அவ்வளவு விசுவாசம் காட்டுங்க. ட்ரெயின் ஏற்றுற வரைக்கும் இப்ப சங்கராண்டும் சரி பயணியா இருந்தாலும் சரி ட்ரெயின் ஏற்றி ஒரு வரைக்கும் இருக்கிறாங்களா? முதலமைச்சர் நாட்டுடைய முதலமைச்சரை கொடுத்த சசிகலாவை போய் தூக்கி எறிஞ்சு பேசுகின்ற துரோகிகள் இவன் சசிகலா எப்படியாப்பட்ட துரோகிகள். இதையெல்லாம் நாட்டு மக்களுக்கு தோல்வி விரித்து காட்ட வேண்டும். நல்லா அதாய மக்கள் வந்து நல்லா ஓட்டு போடணும். மக்கள் ஆப்பு வைக்கலாம். அதிமுக அவன் என்னைக்கு முதலமைச்சர் மக்கள் மனதிலே குறைக்கும், மக்கள் மனதிலே படுகிறது. இவனை போன்ற அயோக்கியர்கள்லாம் நன்றி கெட்டவர்களாம் நான் முதலமைச்சர் ஆக்கினால் நமக்கும் சசிகலா போலதான் கேடு வளர்க்கும். சசிகலாக்கு ஏற்பட்டது அதே போல கேடுதான் நமக்கு வரும் என்ற உணர்ந்த காரணத்தால் மக்கள் அவர்களுக்கு புறக்கணிக்கிறார்கள். சசிகலா துரோகம் பண்ணா எடப்பாடின்னு சொல்லணும். எடப்பாடி அவருக்கு அந்த மக்கள் தூக்கி எறியப்பட்ட அதிமுக அவர்கள். அதிமுக இருக்கின்ற அன்னைக்கு அந்த அனைத்துக்கான போய் அம்மா அம்மான்னு அப்பா நான் சொல்லக்கூட தனிப்பட்ட போல யாரும் சொல்லக்கூடாது. இது நான் பேசுறது இல்லை. நான் இருக்கின்ற எம்எல்ஏக்கும் சரி மாவட்ட செயலாளர் எல்லாரும் சசிகலா காலம் ஜெயலலிதா காலம் ஒரு ஜெயலலிதா விட்டு வெளில வராது. சசிகலா வெளில வரணும். எல்லா பயனும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.